சிவகாசி ஏஏஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 2025 மற்றும் 2026 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவ மாணவியருக்கான துவக்க விழா திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தாளாளர் முனைவர் கணேசன் அவர்கள், துணை செயலாளர் முனைவர் விக்னேஷ்குமார் அவர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகி திரு அபிஷேக் பாண்டியன் அவர்கள் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். முதலாம் ஆண்டு துணை பேராசிரியர் முனைவர் ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சேகர் அவர்கள் தனது துவக்க உரையில் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்லூரியின் விதிமுறைகள், பாடத்திட்டங்கள் மற்றும் இதர விவரங்களை எடுத்துரைத்தார். மேலும் அவர் கல்லூரியில் பணியாற்றி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கிய தாளாளர் முனைவர் கணேசன் அவர்கள், மாணவர்கள் அனைவரும் தங்களை தொழில் முனைவராக தயார்படுத்திக் கொள்ளும்படி என கேட்டுக் கொண்டார். அடுத்ததாக பேசிய அபிஷேக் பாண்டியன், மாணவர்கள் தனக்கென குறிக்கோளை நினைவில் வைத்துக் கொண்டு முனைப்புடன் படிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும், நன்றாக படித்து பெற்றோர்களை தலைநிமிர செய்யுமாறு வளர வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். சிறப்பு விருந்தினர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் தனது சிறப்புரையில் பேசியதாவது, நாம் அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் அத்தனை விஷயங்களிலும் பொறியியல் தொழில்நுட்பம் நிறைந்துள்ளது. அதனை கற்க ஆவலுடன் இன்று வந்துள்ள நீங்கள் பெருமைப்பட வேண்டும். நீங்கள் காண்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் புதுமையை தேடுங்கள். தினமும் பயிலுங்கள். நண்பர்கள், ஆசிரியர்கள், தாய் மற்றும் தந்தை ஆகியோருக்கு உண்மையாக இருங்கள் என கேட்டுக்கொண்டார். சிறப்பு விருந்தினரின் உரை மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. விழாவின் நிறைவாக கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கிருத்திகா தீபா அவர்கள் நன்றி உரை வழங்கினார்.